எண்ணெய் சூடான ஒன்று 2 வரமிளகா, 1 பீஸ் பெருங்காயம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். நறுக்குன 2 தக்காளி, நறுக்குன காய்கறி, காய் வேகிறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சை புளி கரைச்ச தண்ணி. காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். காய் வேகிறது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு நம்ம வீட்டில் அரைச்ச பொடியிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பார் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. காய் எண்ணெய் கொஞ்சம் வேகட்டும், அதுக்குள்ளே இந்த பொடியும் நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். காய் நல்லா வேக வச்ச பருப்பு மசிச்சு சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்கச்சில் சுடு தண்ணியே போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சாம்பார் ஒரு கொதி வந்ததுக்கு உடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நறுக்குன மல்லித்தழை, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ஆப்டான ரொம்ப ஒரு டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.